உங்களுக்கு மலையாள சினிமாலாம் பிடிச்சதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஏன்னா இதுதான் டாப் 10 மலையாள ஹாரர் மூவிஸ். நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுங்க. அதுதான் பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சூப்பரான கண்டென்ட்டும் என்னோட சுமாரான மூஞ்சியும் உங்களோட டைம் லைன்ல வந்து விழுங்க. ப்ளீஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சரி வாங்க நம்ம லிஸ்டுக்குள்ளார போகலாம். நம்மளோட லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிற படம் வின்டர். ஒரு கணவன் மனைவி ஜோடி ஒரு தனிமையான வீட்டுல போய் தங்குறாங்க மன திருப்திக்காக. ஆனா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பல அமானுஷ்யமான நிகழ்வுகள்லாம் நடக்குதுங்க. அவங்கள பயம் பொறுத்துதுங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனுங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜெயராம் மற்றும் பாவனா எல்லாம் நடிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் இந்த படம் செம்மையான ஃபிளாப்பான படங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு கல்ட் கிளாசிக் படமா ஆயிருச்சுங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிற படம் லயன். ஒரு வாழ்நட்சத்திரம் நம்ம பூமிக்கு அருகாமையில வரும்போது பல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. முக்கியமா ஒரு சயின்டிஸ்ட் அவனோட பையன் அவங்கள சுத்தி பல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இல்லைன்னா ஹாரர் படமா ஃபேண்டசி படமாங்கிறது ஒரு குழப்பமா இருக்குங்க. ஆனா சயின்ஸ் ஃபிக்ஷனையும் ஃபேண்டசி ஹாரரையும் அழகா மிக்ஸ் பண்ணி சூப்பரா எடுத்து வச்சிருப்பாங்க இந்த படத்தை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் அவர்கள், பிரகாஷ் ராஜ் அவர்கள், மாஸ்டர் அலோக் அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இந்த படம் தாங்க மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியிலே அதிகமான VFX யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்க. நம்மளோட லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிற படம் எஸ்ரா. ஒரு கப்பல்ஸ் வந்து ஒரு ஆன்டிக் ஸ்டோர்ல ஒரு பழமையான யூதர்களோட பாக்ஸ வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அதை திறந்து பார்க்கும்போது அதுல இருந்து அமானுஷ்யமான ஒரு ஆத்மா வெளியே வருதுங்க. அது இவங்களை ஹாண்ட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இதுதான் இந்த படத்தோட கதைங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காங்க, பிரியா ஆனந்த், சோமினா தாமஸ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படம் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த படத்தை இதுவரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துல காமிக்கிற டைபக் பாக்ஸ்ங்கிறது நிஜத்துல யூதர்களால ஆவிகளை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பாக்ஸுங்க. அதை வச்சுதான் இந்த கதையையும் எடுத்திருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிற படம் வெள்ளி நட்சத்திரம். ஒரு புதுசா கல்யாணமான கப்பிள்ஸுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃபோட கேரக்டர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுதுங்க. வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த கப்பலை சுத்தி அமானுஷ்யமான நிகழ்வுகளும் நடக்குதுங்க. இதை வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜும் மீனாவும் நடிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா படம் முழுக்க பல ட்விஸ்டுகளை கொண்டதுங்க. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல வர்ற ட்விஸ்டோட சீன் பாத்தீங்கன்னா மலையாள சினிமா படங்கள்லயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற கிளைமேக்ஸ் அது இருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிற படம் ஆகாஷ கங்கா. ஒரு பொண்ணோட ஆவி தன்னோட மரணத்துக்கு அப்புறம் தன்னோட மரணத்துக்கு காரணமானவங்களை எல்லாத்தையும் பழி வாங்குதுங்க. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி லைனுங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா டெம்பிள் ரிச்சுவல்ஸ், பிளாக் மேஜிக், ரிவெஞ்ச் வேற லெவல்ல கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டென்ஸான ஹாரர் சீன்ஸ்ல இந்த படத்துல இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா கேரளா மக்களை பயன்படுத்தின ஒரு படங்கள்ல இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. கல்ட் கிளாசிக்காவும் இந்த ஹாரர் படம் மாறிச்சுங்க. நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற படம் ஆனந்த பாத்ரம். ஒரு பழமையான கிராமத்துல ஒரு பயங்கரமான மந்திரவாதி இருக்கிறாங்க. அவன் பிளாக் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி அவனுக்கு பெரிய பவரை கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை நம்ம ஹீரோ தடுக்க முயற்சி பண்றாங்க. டெம்பிள் ரிச்சுவல்ஸ், பிளாக் மேஜிக், ஹாரர், பேய் பயங்கரமா இருக்குங்க இந்த படம். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா சந்தோஷ் சிவன் இயக்கத்துல இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஷுவல்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. முக்கியமா சொல்ல போனா அருமையான காட்சிகளுக்காக 5 கேரளா ஸ்டேட் அவார்ட் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற படம் ரோமன் சம். பெங்களூர்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் போர் அடிக்குதுன்னு ஓஜா போர்டு வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நார்மலாவும் பிராங்காவும் ஃபன்னாவும் போயிட்டு இருக்குங்க. ஆனா திடீர்னு ஒரு நிஜ ஆவி பேச ஆரம்பிச்ச உடனே கதைக்கிழமை மாறி இருக்குதுங்க. நம்மளே ஹாரர் தொத்திக்க ஆரம்பிக்குதுங்க. ரியலிஸ்டிக்கா எடுக்கப்பட்ட இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்மளே அந்த ரூம்ல உட்கார்ந்து ஹாரரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட சோபின் சாகிர், அர்ஜுன் அசோக் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இந்த கதை பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி தாங்க எடுத்திருக்காங்க.
நம்மளோட லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற படம் பூதகாலம். ஒரு அம்மாவும் பையனும் ரொம்பவே டிப்ரெஸ் ஆன நிலைமையில இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களோட லைஃப்ல அவங்களோட வீட்டுல பல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் பேயா இல்லைன்னா இவங்களோட சைக்காலஜிக்கல் டிசார்டராங்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. படம் முழுக்க சூப்பரா டென்ஷனை பில்ட் பண்ணி ஹாரரா காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை நீங்க பார்க்கலைன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஷேன் நிகம், நம்ம ரேவதி எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா ரியல் லைஃப் மென்டல் டிராமாவையும் ஹாரரையும் மிக்ஸ் பண்ணி வேற லெவல்ல இந்த படத்தை கொடுத்திருப்பாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற படம் மணிச்சித்திரத்தாழு. ஒரு பழமையான பங்களா, அங்க ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம், அதை யாருமே திறக்கவே கூடாது. ஆனா நம்ம ஹீரோயின் போய் அதை திறக்கிறாங்க. அதை திறந்ததுல இருந்து பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்குதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் பேயா இல்லைன்னா நம்ம ஹீரோயினோட ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டரா? இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சூப்பரா எடுத்து வச்சிருக்கிற படம் தாங்க இந்த படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலும் ஷோபனா மேடமும் வேற லெவல்ல நடிச்சு கலக்கியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்தோட ரீமேக் தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சு வெளிவந்த சந்திரமுகி படம். அதே நேரத்தில் இந்த படத்தை ஹிந்திலேயே ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதுதான் பூல் போலயா. நம்ம சந்திரமுகி படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனை நீங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. வேற லெவல்ல இருக்குங்க, குவாலிட்டியா இருக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளோட லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிற படம் பிரம்மயுகம். ஒரு அடிமை தப்பிச்சு போய் ஒரு காட்டுக்குள்ளார போய் ஓடுறாங்க. அங்க ஒரு பெரிய பங்களா இருக்குங்க. அங்க போய் அடைக்கலம் ஆகுறாங்க. அங்க இருக்கிற மனுஷன் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல காமாவும் கைண்டா வந்தாங்க நடந்துக்கிறான். ஆனா போக போக அவனோட சீக்ரெட்டான ஒரு பேஸ் ரிவீல் ஆகுங்க. அவனோட மைண்ட் கேம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. மேனிபுலேஷனோட வேற லெவல் காட்சி அமைப்போட ஹாரராவும் டார்க்கான சீக்ரெட்டோடையும் சைக்காலஜிக்கல் டெரரா இந்த படம் இருக்குங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவரோட பெஸ்ட் ஆக்டிங்க கொடுத்துருப்பாருங்க. இது வரைக்கும் நீங்க இந்த படத்தை பார்க்கலீங்கன்னா நீங்க ஒரு சினிமா மார்வலை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தங்க. சீக்கிரமா போய் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன, இந்த படம் முழுக்க முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட்ல சூப்பரா எடுத்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சைலன்ஸ் மூலமாவே நம்மள பயமுடுத்த வச்ச பல காட்சிகள் இந்த படத்துல இருக்குங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பல பேரால பாராட்டப்பட்ட படங்க. இதுதாங்க என்னோட 10 மலையாள ஹாரர் மூவி. இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுல எந்த படம் உங்களோட ஃபேவரட் படம்ங்கறத கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு லிஸ்ட் உங்களுக்கு வேணும்னா பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி பல அற்புதமான வீடியோக்களுக்கு பிரைட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி